Expand Design, a roomy cabin, dual tone interiors, 15 smart utility spaces and a large boot space, all there to expand your life. Welcome to Easy Space. நல்லூர் சக்தி வளாகத்தில் நியூஸ் ஃபர்ஸ்ட் என்று நடத்திய திரைப்பரீட்சையில் தெரிவு செய்யப்பட்ட ஜெயஸ்ரீ ஹம்சிகா நல்லூர் ரதோத்சவம் தொடர்பான தகவல்களுடன் தற்போது இணைந்து கொள்கின்றார். வணக்கம் ஹம்சிகா. நன்றி சந்திரிகா. யாழ் நல்லூரில் அமைக்கப்பட்டுள்ள சக்தி வளாகத்தில் இருந்து இணைந்து கொள்கின்றோம். தொன்மையும் வரலாற்று பெருமையும் கொண்ட யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவத்தின் ரத உற்சவம் லட்சக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ வெகு விமர்சையாக இன்று நடைபெற்றது. ஈழத் திருநாட்டின் வடபுலத்தில் யாழ் மண்ணில் நல்லிநகரில் கோயில் கொண்டு எழுந்தருளிய நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவம் இம்மாதம் 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் இனிதே ஆரம்பமானது. நாளொரு அழகு பெற்ற நல்லூர் கந்தனின் ரதோத்சவம் இன்றைய தினம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அழகால் அலங்கார கந்தன் என்றும் இளமையால் குமரன் என்றும் அழைக்கப்படும் நல்லூர் கந்தனின் மகோத்சவத்தில் இன்று காலை 6 மணிக்கு வசந்த மண்டப பூஜை ஆரம்பமானது. அதனைத் தொடர்ந்து காலை 7 மணியளவில் வள்ளி தெய்வயானை சமேதராய் தேரில் ஆரோகணிக்கப்பட்ட நெல்லைக்கந்தன் வீதிவலம் வந்தார். இன்றைய ரதோத்சவத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடிக்க அழகு மிகுந்த நெல்லைக்கந்தன் தேரேறி வந்த காட்சி பக்தர்களின் உள்ளத்தை உருக்கியது. பின்னர் பச்சை சாத்தி பக்தி கோலத்துடன் எம்பெருமான் ஆலயத்துக்குள் கொண்டு செல்லப்பட்டார். நல்லூர் கந்தன் ஆலயத்தின் மகோத்சவ திருவிழாவில் உள்நாட்டிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் இன மத பேதமின்றி பல லட்சக்கணக்கான மக்கள் இன்றைய ரதோத்சவத்தில் கலந்து கொண்டிருந்தனர். நாட்களும் நாளொரு அழகு பெறும் நெல்லை கந்தனின் திருவிழாவில் நாளைய தினம் தீர்த்தோற்சவம் இடம்பெற உள்ளது.